ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அண்ட் சிஐ ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின். காயத்ரி இன்வெஸ்டட் எ சம் ஆஃப் ₹12,000 at 5% per annum at CI. She received an amount of 13,230 after n years. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n அப்படின்னு கேட்டிருக்காங்க. காயத்ரி வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது 13,230 மாறுது. எவ்வளோ இயர்ஸ்லன்னு கேட்டிருக்காங்க. 5% per annumல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால். அப்போ சிஐ ஃபார்மில் வந்து A is equal to P into 1 plus R divided by 100 whole power n. அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் 13,230 is equal to principal amount 12,000 into 1 plus 5 divided by 100 whole power n. n தான் நம்மளுக்கு தெரியாது. இப்போ 13,230 divided by 12,000 போட்டுப்போம் is equal to 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் இது 20 ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் n. இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். அப்போ 4 3s are 12, அகைன் 1 வரும். 4 3s are 12, இங்கே வந்து 1 3 is 3 0. இது 4 3s are 12, அப்புறம் 4,000 வரும். இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணுவோம். இப்போ 441 divided by 400 is equal to 21 divided by 20 whole power n வரும். ஏன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா இதை வந்து 21 ஸ்கொயர் பண்ணால் 441 வரும். இது 20 ஸ்கொயர் பண்ணால் 400 வரும். அதனால தான் இந்த ஃபார்மேட்டில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ 21 divided by 20 whole power ஸ்கொயர் is equal to 21 divided by 20 whole power n. பேஸ் ஒன்றா இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணலாம். இப்போ n is equal to 2 years. இதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.